பாருங்கள் இப்படி தான் ஸ்டிச் பண்ணும். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து கிரானி ஸ்கொயரோட உங்களுக்கு வந்துட்டு கேப் ஸ்வெட்டர்ஸ் அது எல்லாமே வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன். அதே ஃபார்மேட்டில் தாங்க ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3 வச்சு ஒரு ஸ்கொயர் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்த பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். இப்போது இப்படி இந்த மாதிரி 6 வச்சாச்சுங்களா, இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் வைக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த கீழ் சைடும் இந்த சைடும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு பாருங்கள் இந்த சைடுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் இங்கே ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் இந்த இடத்துல. அதாவது இப்படி 3 பீசஸ் வச்சாச்சுங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு பேக் ஷேப் கொண்டு வரக்காக எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த 3 அதாவது இங்கேருந்து இந்த 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 3ஐயும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் 4 பீசஸ்னே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் பாருங்கள் இந்த பேக்கை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக நல்லா பெரிய பேக்காக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக் வந்திருக்குன்ட்டு. முதல்ல வந்துட்டு இந்த 3 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதாவது இந்த 3 அடுத்த 3 அடுத்த 3 அப்போ டோட்டலாக இந்த ஸ்கொயர் மாதிரி நம்ம 9 வச்சு பண்ணிக்கணுங்க. 9 வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு கீழே ஒரு 3 பீசஸ், இந்த சைடில் ஒரு 3 பீசஸ், இந்த சைடில் ஒரு 3 பீசஸ். ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள் ரொம்ப ஈஸி. நான் முதல்ல வந்து இந்த ஸ்கொயரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்கொயராக இந்த 3 பீசஸ், இந்த 3 பீசஸ், இந்த 3 பீசஸ் ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு வந்து இந்த ஸ்கொயர் ஜாயின் பண்ணுறேன், இந்த ஸ்கொயர் ஜாயின் பண்ணுறேன், இந்த ஸ்கொயர் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே வர வேண்டாம். இதுவும் அதே போல் ஸ்கொயர் பாருங்கள் 2 ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயருக்கு சென்டரில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கீழேயும் இந்த மாதிரி பேக் பொசிஷனில் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு பார்டர் மாதிரி வந்து ஒரே ஒரு லைன் டபுள் குரோஷே வந்து ஒரே ஒரு லைன் வந்து நான் பார்டர் மாதிரி டபுள் குரோஷே போட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து நம்ம கைப்பிடி எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள் ஷோல்டர் பேக் நல்லா பெருசாக இருக்கும், நம்ம நிறைய கேரி பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் கைப்பிடி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். 28 சென்டிமீட்டர் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 28 சென்டிமீட்டர் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும், நம்ம ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி. சரிங்களா? பாருங்கள் அடுத்தது இப்போ இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, சுத்து கைப்பிடி நான் வந்து கூடைகளுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு நான் லிங்க் தரேன், இந்த கைப்பிடியை எப்படி பண்ணுறது ப்ளஸ் இந்த கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் தரேன். அதில் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த த்ரெட்ஸை வந்து உள்ளே தான் இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணணும், உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி இப்படி உள்ளே வச்சு தைக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 இது தைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படியே உள்ளே வச்சு கொஞ்சமாக உள்ளே வச்சு கரெக்டாக சென்டரில் நம்மளுக்கு பார்க்க தெரியும் இல்லைங்களா, அதே மாதிரி சென்டரெலாம் பார்த்து இப்படி உள்ளே வச்சு தைச்சி முடிச்சிடணும். ஓகேங்களா? தைச்சி முடிச்சுட்டு கிளாத்து எப்போவுமே உள்ள கிளாத் வந்து நம்ம வைக்கணுங்க. அந்த கிரானி ஸ்கொயர்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஹோல்ஸ் வந்து நிறையா தெரியும், அதனால் கிளாத் வைக்கணும். பாருங்கள் கிளாத் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரேஷன் கிளாத்து, காடா கிளாத்து, இந்த ரேஷனில் வேஸ்ட்டில் தருவாங்க இல்லைங்களா, அது யூஸ் பண்ணலாம். காடா அந்த துணி யூஸ் பண்ணலாம். எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற எல்லா கிளாத்துமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து பாப்ளின் கிளாத் வாங்கியிருக்கேங்க. பாப்ளின் கிளாத் வந்து இந்த ஆரி ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிளாத் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். சரிங்களா? இந்த கிளாத் வாங்கியிருக்கேன். பாருங்கள் இந்த இப்போ உள்ள கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள் இந்த பேக்கோட அளவுக்கு வச்சுக்கோங்க. பின்ன உள்ள ஸ்கொயர் ஷேப்பாக அதெல்லாம் நம்ம எதுவுமே வேண்டாங்க. பாருங்கள் இது பேக்கை விட கொஞ்சம் பெருசாக பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது பேக்கோட பொசிஷன் இது. சரிங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேக்கை விட துணி இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் அகலம் இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் அகலம் இருக்குது, இந்த சைடும் கொஞ்சம் அகலம் இருக்குது. அப்போது நம்ம பேக் வந்து கரெக்டாக இந்த லென்த்தை மட்டும் வச்சு கட் பண்ணக்கூடாது. இந்த லென்த்துனா இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் வச்சு கட் பண்ணக்கூடாது, இந்த சைடு பார்ட்டும் வைக்கணும். அதனால் இங்கே பாருங்கள் இந்த பேக்கை விட இப்போ பேக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்டையை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டையை வச்சுட்டு கிளாத் எப்படி விடுறேன்னு பாருங்கள். இந்த சைடு இந்த பேக்கை விட இந்த சைடு கொஞ்சம் கிளாத் இருக்கணும், அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் கிளாத் இருக்கணும், பேக்கோட தள்ளி இருக்கணும். அதே மாதிரி தான் இறக்கம் மட்டும் பாருங்கள் இந்த மேலே இது வந்து ஃபுல்லாக இப்படி வைக்கிற மாதிரி இறக்கம் வச்சுக்கோங்க. மேலே கவர் ஆகணும் ஃபுல்லாக, கீழே வந்து நல்லா எக்ஸஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கிளாத் விடுறேன். எந்த அளவுக்கு கிளாத் விடுறேன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கிளாத் விடுறோம்.
ஏன்னா இப்போ பேகுக்கு ஒட்டுன மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்து வைக்கும்போது இந்த கிளாத்து சின்னதாக இருந்தால் இந்த பேக் வந்து நல்லா விரியுங்க. நிறைய பொருள் நம்ம வைக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பெரிய பேக் நிறைய பொருள் நம்ம வைக்கலாம். ஆனால் கிளாத் வந்து பை வந்து உள்ளே சின்னதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், நான் அப்படியே கட் பண்ணுறேன். எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே விட இங்கே கொஞ்சம், அதாவது இந்த பேக்கை விட இங்கே பாருங்கள் 2 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2 சைடும் 2 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு பாருங்கள் இவ்வளோ இது விட்டுருக்கேன். இந்த மாதிரி 1 மீட்டர் கிளாத், இப்போ நான் பாப்ளின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வாங்கியிருக்கேன். அந்த 1 மீட்டர் வாங்கினோம்னா இந்த மாதிரி நம்ம 2 பேகுக்கு வந்து இந்த பாப்ளின் கிளாத் யூஸாக இருக்கும். அதாவது 2 பேக்கு இந்த ஒரு கிளாத் வைக்கலாம், 1 மீட்டர் வைக்கலாம். அப்போ ஒரு பேக் வந்து 1/2 மீட்டர் கிளாத் வேணும். சரிங்களா? இது வந்து 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 27 பீசஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு பீஸ்லேயும் 1 2 3 4 5 ரவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு கணக்கு. இப்போது நம்ம இதோட கட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக இது வரைக்கும் கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், 1 மீட்டர் கிளாத் வாங்கினேன். 1 மீட்டர் கிளாத்தை வந்து 2ஆக மடித்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டேன். இது நம்ம 2 பேக்குக்கு வைக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்டிச்சிங் ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஸ்டிச் பண்ண வேண்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கவர் வருதுன்னு பாருங்கள். இங்கேருந்து நார்மலாக ஒரு ஸ்டிச்சு இது வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கிருந்தும் நார்மலாக ஒரு ஸ்டிச், இந்த 2 சைடும் ஸ்டிச் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இந்த கைப்பிடி ஸ்டிச் பண்ணுறேன், அப்புறம் இந்த கிளாத் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கைப்பிடி எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பேக்கை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கட் பண்ணி விட வேண்டாம். ஏன்னா நம்ம உள்ளே வந்து துணி கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி 2 சைடு இருக்குது. இந்த 2 சைடு வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த கணக்கு தான், இந்த சென்டர் இதுதான் கணக்கு. அப்போது நம்ம வந்து பேகுக்கு நான் வந்து ஒரு ஹேண்டில் இந்த பக்கமும் இன்னொரு ஹேண்டில் இந்த ஸ்டிச்சுக்கிட்டையும் வைக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டிச் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வர மாதிரியே ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா வந்து வெளியே வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் மற்ற கலர் கூட வரும்போது. வச்சுட்டு பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி உள் சைடாகவே இந்த ஆரஞ்சு கலர்லேயே நம்ம இப்படி விடணும். ஓகேங்களா? நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், வெளியே பார்த்தா நம்மளுக்கு தெரியக்கூடாது, நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாத மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நல்லா ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே இந்த ஆரஞ்சு கலர் வரும்போது நம்மளுக்கு தெரியலாம், ஏன்னா இங்கே ஆரஞ்சு கலரில் தான் நம்ம வந்து த்ரெட்டை விடுறோம். ஆரஞ்சுக்கும் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், இங்கே அடுத்தது வந்து இப்போ இந்த கலர் ஃப்ளவர் இருக்குது, அதனால நம்ம இந்த இதை வந்து வெளியே போகாமல் பார்த்துக்கணும். அப்போது இப்படி விட்டுட்டு இதை வெளியே கொண்டு போகாமல் இந்த க்ரீன் இதில் அப்படியே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே கொண்டு போனோம்னா நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலர் தெரிஞ்சிடும். நம்ம ரொம்ப வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க. இருந்தாலும் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள், வெளியே நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி எதுவுமே தெரியாது. தெரியுதுங்களா? இதே போல் இந்த சைடும், இதே போல் இங்கேயும். ஓகேங்களா? இந்த நேர் வச்சு இதே மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், 2 சைடு இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு, இந்த சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி கவர் ஒரு இது இல்லைங்க, சும்மா இப்படி இந்த பில்லோ கவர்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேக் இது இருக்கு இல்லைங்களா, இந்த பேக்கை இப்படி இதே சைடு பார்த்த மாதிரி இப்படி உள்ளே விட்டுறலாம்.
பாருங்க உள்ள பின்ன கீழே பாருங்க இவ்வளோ வரைக்கும் நம்ம பேக் விட்டோம். இந்த பார்டரோடது மட்டும் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க இப்படி வச்சுட்டு நம்ம இந்த பார்டர் இது நல்லா இந்த ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் இந்த ஒயிட் கலரை இப்படியே பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நம்ம மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. பாருங்க இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இங்கெல்லாம் வரும்போது கொஞ்சமாக இப்படி மடித்த மாதிரியே கொஞ்சம் சுருக்கு நல்லா இழுத்து பிடிக்காமல் இப்படி மடித்தே ஸ்டிச் பண்ணலாங்க. ஏன்னா வந்து இது பேக்கை விட பெருசாக இருக்கும். பாருங்கள் இப்படி பேக்கை விட பெருசாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் த்ரெட் இருந்தால் ஆரஞ்சு கலரில் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒயிட்லேயே பண்ணுங்கள். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்னு பாருங்கள். பேக் முதல்ல 2 சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம பேக் சைடு தான் அந்த திருப்பின சைடு அப்படியே தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே இந்த கிளாத்தை மாட்டி கரெக்டாக இந்த ஆரஞ்சு கலர் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் பார்டர் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போது இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை விட பெருசாக இருக்கும். தெரியுதுங்களா? அப்போது நம்ம இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருங்கின மாதிரி இப்படி நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா, அப்போது இப்படி கொஞ்சமாக இப்படி அங்கங்கே மட்டும் நிறைய இடத்துல மடிக்க வேண்டாம், அங்கங்கே கொஞ்சமாக மடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து ரொம்ப நிறைய கிளாத் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இவ்வளோ கிளாத் இருந்தால் தான் நம்மளுக்கு எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக அந்த கிளாத் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி திருப்பி நம்மளுக்கு வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பேக்கை விட எப்போவுமே கிளாத் பெருசாக இருக்கணும். பாருங்கள் நான் அங்கங்கே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்குன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளீட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து அங்கங்கே இப்படி கொஞ்சமாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சிட்டோம்னா அந்த ஈவனாக வந்துடும் பேக்கு. பாருங்க அந்த பார்டர் மேலேயே அந்த ஆரஞ்சு கலர் மேலே நான் ஒயிட் கலர் த்ரெட்டை போட்டு தாங்க ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஒயிட் கலர் வந்து நம்மளுக்கு அந்த வெளியே வந்து அவ்வளோ ரொம்ப இதாக தெரியாது. பாருங்கள் தெரியாது. அதே ஆரஞ்சு கலர் கொடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த கிளாத் மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியும். சரிங்களா? பாருங்கள் அவ்வளோதான். இப்படியே சுற்றியும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலர் நம்ம பார்டருக்கு வந்து ஒரு டபுள் குரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் இது வந்து எல்லா இடத்துலையும் மடித்து வச்சுட்டு வந்துடாதீங்க. கரெக்டாக அந்த சைடில் வரும்போது மட்டும் மடித்து வைங்க. நான் இப்போ எவ்வளோ கிளாத் விட சொன்னேன் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மிஷின் இருக்கிறவங்க வந்து மிஷினில் வந்து சீக்கிரமாக தைச்சிடலாம். பாருங்க இந்த துணியை வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இது கொண்டு வந்துட்டேன். இனி நான் இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஆனால் என்கிட்ட கிளாத் பாருங்கள் இங்கே டைட்டாக இப்படி வச்சுட்டு வந்தாலும் கிளாத் வந்து எனக்கு பாருங்கள் இங்கே வரும்போது எனக்கு இவ்வளோ கிளாத் மிச்சம் இருக்குது. நான் அப்போ இன்னும் ஒரு 2-3 தடவை இங்கே ஃபோல்டு பண்ணும்போது எனக்கு கரெக்டாகிடும். ஓகேங்களா? எங்கே வேணாலும் நீங்கள் ஃபோல்டு பண்ணலாம். இந்த ஃபோல்டு பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு மிஸ்டேக்காக தெரியாது. சரிங்களா? பாருங்கள் இதுக்கு மேலேயே இப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். தெரியுதுங்களா? இதுக்கு மேலே வச்சு இந்த ஆரஞ்சு கலரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலரில் எல்லா த்ரெட்டையும் உள்ளே விட்டுருங்க. எக்ஸஸாக வெளியே தெரிஞ்ச த்ரெட்டு எல்லாம் உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் பார்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் பார்டர் கரெக்டாக அந்த பார்டரை கணக்கு வச்சு இந்த பார்டர் மேலேயே இப்படி கிளாத் வச்சு தைச்சிட்டு வரணும். பாருங்கள் எனக்கு இந்த கிளாத் வந்து இந்த சைடு வந்து திக்னஸாக இருக்குது, அதனால நான் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சப்போஸ் நீங்கள் கட் பண்ண சைடு இங்கே இருந்துச்சுன்னா கிளாத்தை வந்து இப்படி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் கிளாத்து ஃபுல்லாக வச்சு தைச்சாச்சு. பின்னாடி பாருங்கள் பேக்கை விட எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். கிளாத்து பேக் இங்கே இருக்குது. கிளாத் பாருங்கள். உங்களுக்கு பேக்கெட்ஸ் எல்லாம் வைக்கணும்னா இந்த நேரம் இன்னொரு கிளாத் சின்னதாக கட் பண்ணி இங்கே வச்சு நீங்கள் பேக்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பேக் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம எப்பவும் போல் டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நான் அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கு எல்லாமே உள் பக்கமாக தாங்க வச்சு செஞ்சேன். நான் எதுவுமே வந்துட்டு அவுட்டர் இது ஒர்க் பண்ணல. பாருங்கள் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி வச்சிட்டோம்னா நம்ம வந்து எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் நம்மளுக்கு நல்லா இடம் இருக்கும். ஏன்னா கிளாத் வந்து இந்த பேக் சைஸே வச்சோம்னா நம்மளுக்கு இதில் உள்ளே நிறைய பிடிக்காது. பாருங்கள்
இப்போது பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் எங்கேயாவது வெளியெல்லாம் த்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது ஜிப் வைக்கிறதுனா நம்ம இது உள்ளுக்குள்ளே பெரிய ஜிப்பாக வச்சு உள்ளே ஜிப் வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஜிப் வச்சுக்கலாம். பெரிய ஜிப் இருந்தால் வச்சுக்கலாம். ஜிப் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் சொல்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு பெரிய ஜிப்பு, இந்த பேக்கோட சைஸுக்கு நம்மளுக்கு பெரிய ஜிப்பும் இருக்குது, அதே சைஸுக்கு சின்ன ஜிப்பும் இருக்குது. நம்ம இது ரெண்டில் எது வேணாலும் வைக்கலாங்க. ஜிப்பு வந்து நிறைய பேர் வந்து டைரெக்டாக இந்த கிளாத்தோடு வைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த டைரெக்டாக நம்ம இந்த கிளாத்தோட ஜிப் வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்படி வைக்கிறதுக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி இந்த பார்டர் வந்து கரெக்டாக இந்த ஆரஞ்சு கலர் இதோடு சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணியே இப்போது இதில் சுற்றியும் நம்ம வந்து சிங்கிள் குரோஷே, அதாவது நம்ம அந்த பவுச்செல்லாம் போட்டோம் இல்லைங்களா, பவுச் எப்படி போட்டோம், அந்த ஜிப்பை யூஸ் பண்ணி அந்த ஜிப்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஜிப்பை இது கூட அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ஜிப் வந்து ஈஸியாக வைக்கலாம். அதாவது இதுலேயே வந்து சிங்கிள் குரோஷே போட்டே வந்துட்டு பாருங்கள், சிங்கிள் குரோஷே போட்டு அதை சுற்றி டபுள் குரோஷே போட்டு இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் எட்ஜ், இந்த ஆரஞ்சு கலர் பார்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் பார்டர்லேயே இப்படியே வச்சு இன்னொரு டபுள் குரோஷேவும் போட்டு இப்படி இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வருங்க ஜிப்பு இந்த மாதிரி நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜிப் நிற்கும். அந்த ஜிப்பை எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஜிப்புக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஜிப்புக்கு சில்வர் ஹூக் எடுத்துக்கோங்க. சில்வர் ஹூக் நல்லா ஸ்மால் சைஸு, நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஹூக்கை எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஹூக் எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி ஹூக் எடுத்துகிட்டு ஜிப்புக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க இது. பாருங்கள் இந்த ஹூக்கை வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இது ஈஸியாக சில்வர் ஹூக்குங்கிறங்காட்டி நம்மளுக்கு இப்படி ஷார்ப்பாகவும் இருக்குங்களா. சின்ன ஹூக்கில் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் இப்படி ஊசி மாதிரி உள்ளே போயிடும். அதை எடுத்து நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டு வர்றது தான். பாருங்கள் சுற்றியும் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறமா அதில் ஒரு டபுள் குரோஷே. பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இப்படி உள்ளே விட்டு எடுத்து ஜிப் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு டக்குன்னு உள்ளே போயிடும். பாருங்கள் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி அப்போது நம்ம அந்த நூல் வச்சு தைச்சா வந்து நம்மளுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம தைச்சோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு பவுச்சோட இதில் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அதிலே இழுத்து ஒரு சிங்கிள் குரோஷே, இப்படியே உள்ள ஹூக் இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் குரோஷே. டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டும் ஒர்க் பண்ணலாம், இப்படி நார்மலாகவும் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள் இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரலாங்க. பாருங்கள் இதே போல் நான் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இங்கே வரும்போது செயின்ஸ் ஒரு நம்ம உங்களுக்கு பேக் வந்து என்ன சைஸாக இருக்கோ அந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் ஜிப்பை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 1 2 3 இப்படி 3 செயின்ஸ் வைக்கும்போது பாருங்கள் இந்த பக்கம் இப்படி கிராஸ் பண்ணி, அதாவது இப்போ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம், அப்புறம் நம்ம அடுத்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 3 செயின்ஸ் போட்டு அடுத்த சைடு கொண்டு வரணும். அடுத்த சைடு கொண்டு வந்துட்டு அதே போல் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே. இதிலேருந்து இப்படியே லாஸ்ட்டில் இது வரைக்கும் போட்டு வரணும். போட்டு வந்துட்டு நம்ம இங்கே எப்படி இந்த இதுக்கு இந்த பக்கம் போட்டோமோ அதே போல் இங்கே வரும்போது இங்கே ஜிப்புக்கு அந்த பக்கம்தான் பண்ணணும். பாருங்க ஜிப்புக்கு இந்த பக்கம் தான் பண்ணணும். இங்கே வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வரும்போது ஜிப்புக்கு இந்த பக்கம் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ஃபுல்லாக போட்டு வந்துட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள் இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. அதே போல் 1 2 3 செயின் போட்டு
இங்கே வந்து இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுட்டு பாருங்கள், இந்த ஜிப்பை சுற்றி இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஜிப்பை சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்தது நம்ம பேக் என்ன சைஸில் ஒர்க் பண்ணமோ, நீங்கள் வந்து பேக் வந்து ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சுற்றி பார்டரு ப்ளஸ் அந்த கிரானி ஸ்கொயரில் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு அந்த ஹூக்கே எடுத்துக்கணும். அந்த ஹூக்கே எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, இந்த செயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே அப்படியே சுற்றி போட்டு வந்துடணும். ஓகேங்களா? இது அப்படியே சுற்றி வேறு எந்த ஸ்டிச்சஸும் போட வேண்டாங்க, டபுள் க்ரோஷேவே ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள், இங்கே வரும்போது இங்கே 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, இந்த இடத்துலையும் 3 டபுள் க்ரோஷே, இந்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? போட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், ஜிப்பு இந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு நம்ம பேக்கோடு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் இது இருக்கு இல்லைங்களா, பாருங்கள், நம்ம ஆரஞ்சு கலரில் ஒரு பார்டர் வச்சோம் இல்லைங்களா, அந்த பார்டர் கூட இதை அப்படியே வச்சு சுற்றியும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைனாக வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க.